ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் இன்னியோட வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எப்பவும் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வந்து ரிப்பேர் ஆயிருச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் டீமை கூப்பிடும்போது அவங்க சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு பில்லை போடும்போது உங்ககிட்ட கேட்பாங்க, ஏஎம்சி போட்டுக்கிறீங்களா சார் அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஏஎம்சி போடணுமா போட வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னியோட வீடியோவில் நான் பேச போகிறேன். நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் 2 மோஸ்ட் பாப்புலர் பிராண்ட்ஸை பற்றி பேச போகிறேங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வோல்டாஸ். வோல்டாஸ்னாலே ஏசிங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஏசி வந்து ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் டைமில் வோல்டாஸ் ஏசி யூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து 2016 வோல்டாஸ் ஏசி ஒன்று வாங்கினேன். தட் வாஸ் அமேசிங், சூப்பர்புங்க. ஹெவியாகவும் இருந்தது. போட்டு அடி அடின்னு அடித்தேன், இஃப் ஐ ஹாவ் டு டெல் யூ எக்ஸ்பிளிசிட்லி. தென் ஐ காட் அன் அனதர் ஒன் 2018. அதை பார்க்குறதுக்கும் அவ்வளோவா நல்லா இல்லை. அது பார்த்த உடனேவே ஒரு பிளாஸ்டிக் ஃபீல், ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காகவே இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ ப்ராப்ளமேட்டிக் ஏசி. ஒரு 1 இயர் யூஸ் பண்ணதில் இருந்து அதோட ஏசி சில்லிங் வந்து ப்ராப்ளம் ஆகும் எப்போமாச்சு. அவுட்லெட் யூனிட்லேருந்து நிறைய சத்தம் வரும். அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி 2018 வாங்கின ஏசி. ஸோ 2023 வரைக்கும் அது வாரண்டியில் இருந்தது. இவங்க வருவாங்க, கிளீனிங் பண்ணுவாங்க. அந்த என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று வந்து பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வேலை பண்ணிவிட்டு, இல்லை கேஸ்லாம் கம்மியாக இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. 2023 இவங்க வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க திரும்ப ஒரு ப்ராப்ளம்காக. அந்த டைமில் தி செட் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ யூனிட்டோட பொசிஷனை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு, இதனால தான் ரொம்ப சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் சத்தம் கொஞ்சம் குறையா வந்தது. அண்ட் கிளம்பும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஏசி வந்து அடிக்கடி ப்ராப்ளம் பண்ணுது, நீங்கள் வந்து ஏன் ஒரு ஏஎம்சி போட்டுக்கிற மாட்டேங்கிங்க அப்படிங்கிற மாதிரி. வி வர் லைக், ஆமாம் கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி நாங்கள் 1 இயர் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டோம். ஆனால் அந்த 1 இயர்லேயும் அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருந்தது. அவங்க வருவாங்க, அவுட்லெட் யூனிட்டில் ஏதோ பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒயரை குட்டியாக வந்து மாற்றி விட்டுட்டு போனாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆமாம் அந்த அவுட்லெட் ஒயர் வந்து பேர்ன் ஆயிடுச்சுது, அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் டேப் வந்து யூஸ் பண்ணாததுனால அந்த டேப்பும் சேர்ந்து பேர்ன் ஆயிடுச்சுது, ஸோ ஐம் ரீப்ளேசிங் இட் அப்படிங்கிற மாதிரி. த்ரூ அவுட் வந்து இந்த கூலிங் ப்ராப்ளம் சால்வே ஆகலை. அண்ட் திஸ் வாஸ் சம்திங் லைக் ஜூன் 2024 தான் என்னோட ஏஎம்சி கான்ட்ராக்ட் வித் வோல்டாஸ் எண்டட். அதுக்கப்புறம் பார்த்தா கூலிங் சுத்தமாகவே இல்லை. நான் வந்து அவங்கள கால் பண்ணி கூப்பிட்டா, திஸ் டைம் தேவர் லைக், உள்ளே ஃபுல்லாக அழுக்காக இருக்குது சார், நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணினா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி, ரொம்ப அழுக்காக இருக்குது ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னு சொல்லி தே சார்ஜ் மீ சம் 1000 rupees. அண்ட் இப்போதைக்கு கூலிங் ப்ராப்ளம் இல்லை, அதே மாதிரி அந்த சவுண்டு வர ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, நான் ஆல்மோஸ்ட் இந்த ஏசியை வாங்கி 6 இயர்ஸ் ஆகுது. ஆனால் வந்து 6 இயர்ஸில் ஐம் ஷோர் லாஸ்ட் 1 இயர்லேயும் அது அவ்வளோ அழுக்கு இருந்திருக்க தான் செய்யும். பட் அந்த ஏஎம்சியில் இருக்கிறதுனால ஐ ஒன்ட் பே தெம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதை பற்றி பேசவே இல்லை, வாட்டர் வாஷை பற்றி. ஸோ ஐ வில் நெவர் ரெக்கமெண்ட் யூ டு கோ ஹெட் வித் வோல்டாஸ் ஓட ஏஎம்சி. அண்ட் ஐ ரியலி ஹேட் அ வெரி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் வித் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட். எவ்வளோ மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான், குவாலிட்டியிலேருந்து எல்லாமே. நான் வந்து 2022 புதுசாக ஒரு ஏசி வாங்கினேன். ஐ செட், எனக்கு இந்த தடவை கண்டிப்பாக வந்து வோல்டாஸ் வேண்டாம். நான்லாம் டாட்டா அப்படின்னா அவ்வளோ நம்புகிற ஒரு பர்சன். பட் ஐ செட், இல்லை எனக்கு வேண்டாம் வோல்டாஸ் அப்படிங்கிற மாதிரி ஐ டுக் அ ஸ்டாண்ட். ஓகே கைஸ், வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் 2 டாப்பிக்கை பற்றி பேசுவேன் அப்படின்ட்டு. ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆயிடுச்சு. ஸோ I'll put an another part wherein I'll be talking about another popular brand. So we'll meet you up with the next video very shortly. Maybe next week I'll upload the other part. Until then, tata, bye bye.